ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பேனில் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை தட்டி போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே நான் இனிப்புக்காக மிளகு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அண்ட் சிதம்பரம் சைடில் பார்த்திங்கன்னா அது நிறையவே கிடைக்கும். இந்த கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அண்ட் உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் வந்துட்டு இது வெளியே தள்ளிடும். அதே மாதிரி உங்கள் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகமாக்கும். ஸோ சர்க்கரைக்கு பதிலாக இதை சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி உங்கள்கிட்ட இது கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கண்டினியூஸாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ டீ வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை அமுத்திட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு வடிகட்டி அப்படியே சூடாக வந்து குடிக்கணும். இது உங்கள் இம்யூனிட்டியை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் உங்கள்கிட்ட வந்து கோல்டோ ஃபீவர் காஃப் இந்த மாதிரி எதுவுமே வந்து உங்கள்கிட்ட வராத அளவுக்கு பார்த்துக்கும். ஸோ இந்த டைமில் ஏதாவது ஃபீவர் கொரோனா வைரஸ் அது இதுன்னு வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் குடிச்சிங்கனாக்கா உங்கள் உடம்புக்கு வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.